ஓகே. வணக்கம் வணக்கம். ஸோ என்னை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு தெரியல தெரியல அதாவது எப்படி எங்கள் அப்பா இருக்கும்போது சரி, எங்கள் அப்பா சைட்லேயும் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. எங்கள் அப்பா பிரேதத்தை எடுத்தவங்க கேஎல் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பாவோட அக்கா. என்னை பேபி சிட் பண்ணவங்களும் கிறிஸ்டியனு. ஓகே, கிறிஸ்டியனு. ஸோ இன்றைக்கி வந்து பணம் இருக்குது, வசதி இருக்குது. ரொம்ப பெருசு வந்து ஜாதி. என்கிட்ட காமிக்கிறது வந்து ஜாதி தான். சின்ன பிள்ளையிலேருந்து வந்து ஜாதி தான். ஆனால் யாரோடைய பிரச்சனை யாரோட தள்ள தமிழங்களுக்குன்னு சண்டை வந்தால் ஜாதி பிரச்சனை தான் நீங்கள் வந்து தூண்டி விட முடியும். ஓகே ஓகே என் சைடே தப்பு இருக்கட்டுமே. மொதல் நான் வந்து கேட்குறேன், யாரை கேட்டு எங்கள் அப்பா வந்து நான் வந்து 10 வயசு இருக்கிற வரைக்கும் உயிராக இருந்தார். ஸோ எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி இந்த மாதிரி மாட்டி விட்ருக்கோம், நீயும் மாட்டியிருக்க. எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எல்லாம் கணக்காக தான் நடந்துச்சு, கணக்காக தான் வந்துச்சு. ஒரு பூலியில் ஒரு என்னது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அடிமை மாதிரி எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் இல்லை. ஓகே, எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் இது இல்லை. நீங்களாக வந்து இம்ப்ளான் போட்டு நீங்களாக வந்து அப்பாவை வந்து பத்தி கேஃபில் வந்து நெஞ்சு வலி வந்து சாவடிச்சிட்டு நீங்களாக அதுக்கப்புறம் மாற்றினா வந்து கேஸ் வந்து உங்கள் மேலே தான். இது செய்யக்கூடாது. எந்த பிள்ளைங்களுக்கும் வந்து தவப்பனை பிரித்து அம்மா அப்பாலாம் இருக்கும்போது குடும்பமாக இருந்துச்சு. ஏதோ ரெண்டாக வாழ்ந்த குடும்பமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்துச்சு. ஆனால் இம்ப்ளான் இருந்தனால எங்கள் அப்பாவை சாவடிச்சுட்டு எங்கள் அப்பா தான் செஞ்சாங்க, எங்கள் அம்மா தான் செஞ்சாங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் அப்பா இல்லாமல் ஆக்கணுன்னா அப்பா வந்து எப்போதுமே பின்னால் வந்துக்கிட்டே இருக்குது. ஜாகா சேஃப்டி எல்லாம் பார்க்குறனால நீங்கள் அப்பா இம்ப்ளான்னால நீங்கள் பத்தி கேஃபில் நெஞ்சு வலியில் கொண்டுட்டீங்க. ஓகே, 1. 2, நானும் என் தம்பி எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பிரித்து பார்க்குறது, என்னைய ஒரு மாதிரியும் எங்கள் தம்பியை ஒரு மாதிரியும் அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. என் தம்பியை ஊட்டி விட்டு வளர்ப்பார். 2 வயசு சின்ன பையனு ஊட்டி விட்டு வளர்ப்பார். உடம்பு தேம்பல்னு தேய்ச்சி விட்டு வளர்ப்பார். ஸோ இங்கே என் தம்பியை யாரோ பிடிச்சிருக்காங்க. இவன் தைலண்டுக்கு போன ஆசிரமத்துலேருந்து அங்கே போய் என்னமோ மீனா குமாரின்னு ஒரு பிள்ளை, அதாவது எங்களை வந்து செஞ்சு விட்டா ஒன்று நாடகம் கிடச்சிரும், ஒன்று நீங்கள் பாட்டு படிக்க போயிடுவீங்க, மீடியாவில் போயிடுவீங்க, ஆர்டிஸ்ட் ஆகிடுவீங்க. அந்த பிள்ளை வந்து ஒரு தீபாவளின்னு ஒரு நாடகத்தில் வந்து வந்துச்சு. ஏன்னா இதுதான் உங்கள் லஞ்சம். வந்து நீங்கள் வந்து இம்ப்ளான் போட்டது உடம்புல தப்பு. 2, இம்ப்ளான் இருக்கிறனால ஒரு அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, முக்கியமாக எங்கள் அப்பா சேஃப்டியாக இருக்கார். எங்கள் அப்பா வந்து சாவடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு அடுத்த பிள்ளைங்களை வந்து போட்டு ஓடுறது தப்பு. இன்னொன்று, நான் சின்ன பிள்ளையிலேருந்து மாஃபியாவோ இல்லை வெட்டு சண்டை குத்து இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. ஓகே, உங்களுக்கு ஒன்று கிடச்சிருச்சிட்டு சொல்லி ஓட விட்டு என்ன வாழ்க்கையை நீங்கள் தந்தீங்க நான் கேட்குறேன். எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து அடிமை, 4 மடங்கு 5 மடங்கு வேலை, சம்பாதிக்கிறதுலாம் திருடி எதுவுமே வந்து நேராக வச்சு கேட்குறதில்ல. எதுவுமே வந்து நேராக வச்சு கேட்கணும். எங்கேயுமா இருந்தாலும் இடம் பொருள் ஈவல் எங்கேயுமே வந்து இது இருக்குது. ஒரு கல்யாண வீட்டில் போய் ஒரு கஷ்டமான துக்க காரியத்தை வந்து எல்லாத்துலேயும் போய் விசாரிக்க முடியாது. ஒரு இறப்பு வீட்லேயோ எல்லாம் ஒன்றா ஆகும்போது அங்கேயும் போய் விசாரிக்க முடியாது. அன்றைக்கெலாம் வந்து என்னை தேடி பேசுகிறவங்க இன்றைக்கி எல்லாம் மறையிறாங்க. ஓன் தப்பு. அது எப்படி இம்ப்ளான் போட்டு ஸ்கெட்யூல் படி ஜடுவால் படி உங்கள் வழியாக ஓடுது, உங்கள் வழியாக ஓடிட்டுருக்கு. என் வாழ்க்கை வந்து உங்கள் வழியாக ஓடிட்டுருக்கு. அது எப்படி வந்து ஏன் தப்பு? நானாக தேடிட்டேன். என்னது இது? ஆசிரமம் விட்டு வந்து நீங்கள் மஞ்சள் தண்ணி ஊற்ற சொல்லுவீங்க, கூவாங்க எஸ்டேட்டில் மஞ்சள் தண்ணி ஊற்ற சொல்லுவீங்க. எங்கள் மாமா வீட்டில் இருக்கும்போது ஊற்றுவாங்க, சந்தனத்தை தடவுவாங்க. வீட்டில் நிற்கும்போது அப்புறம் நாத்தா வந்து கேவலப்படுத்திட்டேன், நாத்தா வந்து வளைச்சி போட்டேன், நாத்தா வந்து 2 பேர்த்து கூட கோயிலில் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன், அசிங்கம் பண்ணேன். ஓகே, ஆசிரமத்துலேயும் அப்படி தான் ரெக்கரேஷன் ஹாலில் தள்ளி அந்த செல்வம்னு ஒரு பையன் கூட
தள்ளி உள்ளுக்கு விட்டு கத்த 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 திறக்காம விடிய 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 அந்த பையன் சொன்னால் வேணாம் கத்தாத, பொம்பளை பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாட்டினாலும் மானம் போயிடும்னு சொன்னனால ஒன்றுமே செய்யலை. காலையில் 5 மணிக்கு ப்ரேயர்ஸ்க்கு திறந்து விட்டாங்க ரெக்ரேஷன் உள்ள, மேலே போயிட்டேன். ஆனால் 8 மணிக்கு வந்து என் பேரே நாடிடுச்சு. அந்த பேர் நாடும்போது நீங்களாக பிடிச்சிருக்கீங்க, சரி விட்டுருங்களேன். நீங்கள் மஞ்சள் தண்ணி ஊற்றுனீங்க, நீங்கள் சந்தனம் தடவுனீங்க. பேராக்காரங்களும் அதாவது என் ரெஜிஸ்டர் சூறால் சைன் வச்சவங்க என் வீட்டுக்காரோட சின்னம்மாவோட கொழுந்தன். சரி, அங்கேயே வந்து நான் தான் சிரித்தேன், நான் தான் இழித்தேன், நான் தான் மைக்கிட்டேன், நான் தான் பார்த்து மயங்கிட்டேன், நான் தான் பணத்தை பார்த்தேன். சரி, அங்கேயே விட்டுருங்க. அப்படி இப்படின்னு போராடி இன்னும் 3 மாதம் கல்யாணம். ஒரு கம்பமே எப்படி வந்து ஆசிரமத்தில் வந்து ரெக்ரேஷன் உள்ள உள்ளுக்கு தள்ளி விட்டு ஒரு தப்பு பண்ணாமல் வந்து இது வந்து 15 வயசுலாம் அடுப்பு எடுத்து ஓடிடுச்சு, இது பண்ணிடுச்சு, அது பண்ணிடுச்சு. உங்களுக்கு வந்து சக்தி இருந்தால், பணம் இருந்தால், ஆனால் அதை காசு இல்லாதவங்க இதை செய்யக்கூடாது. நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இன்றைக்கி வந்து என்னை வந்து அடிமையாக பச்சிக்கிட்டு இருக்கீங்க. நகையெல்லாம் திருடிட்டு நகை எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. எங்கள் மாத்திரம் இப்படி தான் சொல்லுவாங்க. அங்கே போய் அப்படி தான் ஆசிரமத்துக்கு போனோன்னு பியோலர் சொசைட்டி போனோன்னு 1 வாரத்தில் மாதரை பார்க்குறேன். மாதிரி வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என் மேலே வந்து வீட்டுக்கு பார்க்கும்போது நாட் குட் இம்ப்ரெஷன், என்னை வெறுப்பாக தான் பார்த்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது வந்து என் பென்ஷனில் வாங்கினது, ஒன்றும் யாரும் வந்து எனக்கு காசு கொடுக்கல, இல்லைனா நான் வந்து ஆசிரமத்துக்கு வந்து டொனேஷனில் வாங்கலைன்னு. ஸோ நீங்கள் வந்து என்னமோ சொல்லியிருக்கணும். ஸோ மாதரோட இம்ப்ரெஷன் வேறு மாதிரி போச்சு, வேறு மாதிரி போச்சு. உங்களோட ஸ்கெட்யூல், அதாவது ஜடுவால் உங்களோட. அப்பா இறந்தோடனே எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன நடக்குது, யார் கூட போகணும், யார் கூட வரணும், எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி வாழணும்னு ஜடுவல் உங்களோட. அதை எப்படி கல்யாணம் பண்ணி இவ்வளோ பேர் பெரிய குடும்பத்தில் போய் 7 தாய்மாமனுங்க, அம்மா அப்பா இவ்வளோ பெரிய இடத்துல போய் குழந்தை பையனை கொடுத்து தனியாக படுக்க வச்சுக்கிட்டு அனாதை மாதிரி படுக்க வச்சுட்டு, இதுக்கே வந்து ஒன்று கேஸு. ஏன்னா என் குடும்பம் வந்து என் கூட சின்ன பிள்ளையிலேருந்து வரல, சின்ன பிள்ளையிலேருந்து என் புருஷன் குடும்பம் என் கூட வரல. அப்போ இம்ப்ளான்ட் போட்டவன் நீ தப்பு, ஓகே, நீ தப்பு, சொல்லி கொடுத்தது தப்பு. இன்றைக்கி எங்கள் மாமியார் வந்து சிறுமனில் வேலை செஞ்சுருக்கும்போது சிறுமன்லேருந்து அனுப்பி பேர பையனை என் கையில் கொடுத்து வளர்க்க சொன்னது தப்பு. 3 வருஷமாக வந்து பக்கத்தில் விடாமல் இருந்தது தப்பு. யாருக்கும் யாருமே அடிமை இல்லை, நீங்கள் செய்ய சொல்லியிருக்கீங்க, அவங்க செஞ்சாங்க. ஸோ இந்த இடப்பட்ட காலத்துலேயோ, இந்த 3 வருஷத்துலேயோ, இல்லை 3 மாதத்துலேயோ, இல்லை கடந்து போகும்போது அடி ஆள் பார்க்க வச்சு சிரிக்கிறது, அஸ்மா வந்தால் இழுக்கும்போது எத்துறது, என் வீட்டுக்கார எத்த சொல்கிறது, அப்புறம் மின்னுக்குழுங்க பேராக்காரங்களாக இருக்கலாம், சிறுபன்காரங்களாக இருக்கலாம், யார் இருந்தாலும் என்னை பார்த்து சிரிக்கிறது, நக்கல் சிரிப்பு. எனக்கே தெரியல எப்படி நான் வந்து இந்த குடும்பத்தில் வந்தேன். ஏன்னா எனக்கு தெரியாது நீங்கள் இம்ப்ளான் போட்டு என் வாழ்க்கையை வந்து ஓட விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த 3 மாதத்தில் வந்து ஒரு ஸ்கெண்டல் இருந்தால் கூட நீங்களாக போய் விட்டு, நீங்களாக போய் சொல்லி, நீங்களாக போய் விட்டு, ஃபோன் இல்லைன்னு சொன்னாலும் ஃபோன் நம்பரை கொடுக்குறது, நீங்களாக வர வைக்கிறது, நீங்களாக இதெல்லாம் பார்க்குறது. ஓகே, இன்னொன்று இது வந்து எங்கள் தீபாவளிக்கு நடந்தது. கல்யாணம் பண்ணி 3 வருஷம் தீபாவளிக்கு போன்னு இவர் சொல்லுவார், 1 வாரம் முன்னுக்கே நான் போகல, உங்கள் கூட போகிறேன்னு சொன்னால், ஓ வேலை செய்ய கஷ்டப்படுறியா, கேளுக்கு போனால் ஜேபிலேருந்து அப்படி சொல்கிறது. சரி, அங்கே போயிட்டு நான் போகலன்னா நீங்கள் வா ஷாப்பிங் போகலான்னு கொழுந்து மம்பளி வச்சு செய்கிறது. நான் வல்ல நீ ஏற்று நின்னா கூட மாமியார் வச்சு, என் மாமியாலாம் செய்கிறவங்கள நான் திருப்பி சொல்கிறேன், அவங்களாம் வந்து குடும்பமாக வாழ்கிறவங்க. இன்றைக்கி சின்ன பிள்ளையில் யார் இம்ப்ளான் போட்டாங்களோ உங்கள் தப்பு. யாரை கேட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓட விட்றீங்க, ஒரு அனாதை மாதிரி, கீழ் ஜாதி மாதிரி, யாரை கேட்டு செஞ்சீங்க? எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்களா? எங்கள் அப்பா சொன்னார் அவங்கள்ட்ட, நான் வந்து அடிமை, என் பிள்ளை எப்படியெல்லாம் பார்த்திங்க விற்றுங்கன்னு சொன்னார் அவங்கள்ட்ட? இல்லை, அப்பாவை சாவடிச்சு இஷ்டப்படி நீங்கள் ஓட வைக்கிறது. ஓகே, 2. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த மினி பஸ்ஸு பூச்சோஜயா மினி பஸ்ஸு கண்டக்டர் சொன்னால, அவன் கல்யாணம் பண்ணுறான்னு தெரியாது. 6 மாதம் பின்னால் வரும்போது உங்கள் சிறும்பன் பிள்ளைங்க, உங்கள் நாயர் பிள்ளைங்க, சுப்பாரா நாயர், சுஜித்ரா, இது ராதிகா நாயர் என் கூட வந்து மினிஷியன்கெல்லாம் வேலை செஞ்சிங்க. வேலை செய்யும்போது அது எப்படியே அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரியாது. அன்றைக்கி ஸ்கூலில் படிக்கும்போதும் அப்படி தான். என் பின்னால் வந்து சிவம் ராமதாஸ் அப்படின்னு ஒரு பையன் வந்துக்கிட்டு தான் வேணான்னு சொல்லும்போது விலகி போகும்போது ஃபாஸ்ட் பண்ணுறது, பிள்ளைங்களை வச்சு ஃபாஸ்ட் பண்ணுறது. அடுத்தது அவன் வாங்கி கொடுக்குறத சாப்பிட சொன்னால் சாப்பிடவே இல்லை. ஒரு 50 காசு நாசிலமாகவும் ஒரு 80 காசு பெகுருக்கும் இன்றைக்கி வந்து
என் பையனை வந்து 60 வழி பொம்மை வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க, சாக்லேட் வாங்க சொல்கிறீங்க, கிராபரி வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க. அதாவது என்னமோ நான் வந்து சிறு வயசில் வந்து காதலிக்கணும்னு சொல்லி கொடுக்குறதெல்லாம் என்னமோ அள்ளி அள்ளி கொடுத்த மாதிரி 150 வழிக்கு 200 வழி கொடுத்த மாதிரி என் பையனை வந்து செய்கிறீங்க. ஓகே, 2 பொய் நீங்கள் நேரம் வச்சு கேட்டு பாருங்கள். சரி, மலேசியன் கடை வந்து ட்ரெயினியாக இருக்கும்போது சுபாராதிகா பொட்டு வைப்பாங்க, துணூறு வைப்பாங்க. அது எப்படி நான் மட்டும் பொட்டு வைக்கக்கூடாது, துணூறு வைக்கக்கூடாது, பைபிள் கிளாஸ் போகணும், 2 நாள் பைபிள் கிளாஸில் வந்து ஜீசஸ் எஸ்ஐ பண்ணியா இல்லையான்னு எனக்கு என்ன தலையை ஆட்டணும்னு தெரில. ஃபஸ்ட் அப்படியே ஃபாஸியாக இருந்துச்சு. 2 நாளில் எப்படி இந்த மாதிரி சொல்கிறது அப்படின்னு கேட்ட நீங்களா வந்து ஐயோ எஸ் ஜீசஸ் அப்படி சொல்லிட்டு நீங்களா மலேசியன் கடை பிரிக்ஃபீல்டு விவேகானந்தா ஆசிரமம் பக்கத்தில் யாருக்கும் ஃபோன் அடித்து சொல்லலை, பைபிள் கிளாஸுக்கு போகிற அந்த ஆண்டி. ஆனால் எல்லாம் வந்து ஓ ப்ரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக தெரியுது இது ட்ராப்பு. ஃபோன் அடித்து சொல்லாமல் எப்படி கூட்டமாக வந்து எல்லாம் நிற்பாங்க கதவு நிற்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை 2 நாள் பைபிள் கிளாஸு. ஆமாவா அக்செப்ட் பண்ணுறேன் என்ன கன்ஃபியூஷனில் வந்து நான் ஆமான்ட்டேன். ஓகே, 2. 3 நாகமா AMR பெருமாள். நான் வந்து ரூமா பஞ்சாங்கில் இருக்கும்போது அவர்கிட்ட தான் வந்து பில்லு கட்டுவேன், வீட்டு காசு கட்டுவேன், அவர்கிட்ட தான் ஃபோன் காசு கரண்ட் காசு கட்டுவேன், எல்லாம் வந்து அவர்கிட்ட தான் கட்டுவேன். ஸோ நாகம்மா வெளியே வாங்க. அவங்களோட முத்துக்குமாரோட மருமக. AMR பெருமாள் முத்துக்குமாரோட மருமக. அந்த காலத்துலேருந்து நாங்கள் வந்து மின்னல் எஃப்எம் தான் கேட்போம். சின்ன வயசுலேருந்து நான் மின்னல் எஃப்எம் தான் கேட்பேன். ஆனால் நான் வந்து காசு கட்டுறது வந்து அந்த AMR ஸ்டாண்டப் கோடிங் உள்ள பெருமாள்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஓகே, மகேன்னு சொல்லிட்டு கம்போலில் வந்து இன்னைக்கு கடத்துனாங்கன்னு சொன்னீங்க, பேப்பரில் வந்துச்சு, வெட்டினாங்கன்னு சொன்னீங்க. நாங்கம்மா ஃபோன் அடித்து சொன்னாங்க கதையெல்லாம். வெட்டிட்டாங்க, குழியில் போட்டாங்க, எரிச்சிட்டாங்கன்னு. இது உண்மையாக பொய்யாட்டல படித்த பேப்பர் நண்பன் பேப்பரில் வந்துச்சு, என் கூட்டாளி சொன்னிச்சு. அன்னைக்கு நீங்கள் நாகம்மா மகேனை விரும்பிகிட்டு இருந்தீங்க, மகேனை காதலிச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் திடீர்னு எப்படி வந்து நீங்கள் வந்து இது வந்து குடும்ப பிரச்சனை தான். ஆமாம், எனக்கும் குடும்பம், எனக்கும் பிள்ளைங்க, எனக்கும் ஒரு குடும்பம் இருந்துச்சு, எனக்கும் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அப்போ திடீர்னு வந்து நீங்கள் எப்படி வந்து AMR பெருமாள் முத்துக்குமார்கிட்ட சாஞ்சிங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, உங்கள் கல்யாணத்துக்கு நான் வந்தேன் 16 வயசில். அப்போ நோனா வந்து உங்களோட கல்யாணம் ரெக்கார்டிங் பண்ணி டிவியில் போட்டுட்டோம் நோனாவில் அப்படின்னு எடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மீடியா ஆர்டிஸ்ட். இப்போ நீங்கள் செஞ்சது தப்பு இல்லையா? ஒரு பையனை வந்து விரும்பிட்டு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு விட்டுட்டு வேறு ஆளுக்கு மாசமாகுது. நான் பேசிதான் ஆகணும், யாரை பற்றி பேசுகிறனோ இல்லையோ. இது வந்து கௌரவமோ இல்லை அடுத்த பிள்ளை வாழ்க்கையோ, இது வந்து நீங்கள் நாடகம் நடிச்சுன்னு இல்லையோ, என் கண்ணு முன்னுக்கு இது நடந்துச்சு. அதாவது யார் வேணாலும் என்ன தப்பு பண்ணலாம், 10 பேரை காதலிக்கலாம். என் கூட வந்தவங்களே பப்பு டிவோர்ஸ் பண்ணி பப்பில் எனக்கு போனோன்னே ஒரு இடத்துல 10 பேரை ஏமாத்துறாங்க, ஆனால் நல்லா தான் இருக்காங்க. என்ன வழி நடத்த அனுப்பின பொம்பளை பிள்ளை 10 பேரை ஏமாத்துது, 15 பேரை ஏமாத்துது, காசு போடுறாங்க, ஏமாத்துறாங்க, என்னென்னமோ அசிங்கமாக பேசுகிறாங்க. அது எப்படி இம்ப்ளான் போட்டால் நாத்தா உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டேன்னா நான் ஒண்டி தான் உங்கள்கிட்ட மாட்டணுமா? 2. இன்னொன்று மாதர் வந்து ஆசிரமத்தில் வந்து என்னோட நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அவங்களுக்கு என்னை பிடிக்கல. எனக்கு தெரியாது நான் யாருன்னு, நான் ஒரு அனாதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்களுக்கு சரியில்லை. ஆனால் எப்போதுமே அவங்க சொல்கிறது சீனை ஏமாத்துறான். ஜின்பா மூன் லயன் குரூப் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க, பெரிய பெரிய செக்கெலாம் கொடுப்பாங்க. சீனை ஏமாற்றுவான், சீனை திருடி பாவத்தை வந்து அள்ளி கொட்டுறாங்க. ஸோ அங்கே நடந்தது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து மாட்டியிருக்கேன். அதாவது அப்பா நீங்கள் சாவடிச்சதுலேருந்து நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க. அப்புறம் இதே தான் என் வீட்டுக்காரர் சொல்லுவார். அங்கே ஆசிரமத்தில் நடந்தது என் வீட்டுக்காரர் என்ன சின்ன பிள்ளையிலேருந்து எப்படினாலும் சுற்றுறாரா, இல்லை எனக்கும் அவருக்கும் 1 வயசா, இல்லை எனக்கு அவருக்கும் தெரியுமா, சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியுமா, அவருக்கும் எனக்கும் 8 வயசுக்கிட்ட. இதே தான் என் வீட்டுக்காரும் சொன்னார். சீன பேங்கில் போடாத, அவங்களையும் தாமணியோட இந்த பூ கட்டுற காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 400 வழி சேர்த்து வச்சேன். எனக்கு தெரியும் நீ பேங்கில் காசு எடுத்து வச்சுருக்க. எனக்கு ஒண்டி தெரிஞ்சது. ஆனால் என் வீட்டுக்காரை வச்சு கேட்க வச்சிங்க, கேளுக்கு போனோம் காசு இல்லை, எனக்கு காசு நான் சொன்ன காசு இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ பேங்கில் போட்டு வச்சுருக்க, சீன பேங்கில் போடாத, ஏமாற்றிடுவோம். அங்கே பேசுனது இன்றைக்கி என் வீட்டுக்காரர் இங்கே பேசுனார். நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒரு பிள்ளைய கல்யாணம்னு ஒரு பேரை சொல்லி MIC இதில் கல்யாணம் வச்சு நலுங்களை வந்து மலையை தூரி இது என்னது மஞ்சள் வெள்ளம் ஏற வச்சு ஒரு சின்ன மலை தான். அங்கே நான் 1 வருஷமாக இருக்கேன், அவ்வளோ பெரிய மலையெல்லாம் இப்போ இருக்குது, வெள்ளமே வந்ததில்லை. நலுங்குக்குன்னே என் வாழ்க்கையை சீரழித்து ராசி இல்லாதவன். கல்யாணத்துக்கு வந்து விளக்கு கொடுத்துறேன், குத்து விளக்கு. கல்யாணத்தில் மலை 10 குச்சி ஒரு திரியை என்னால் ஏற்ற முடியல, குத்து விளக்கே ஏற்ற முடியல. ஒரு இதுக்கு இவ்வளோ குச்சி. இதுங்களாம் வந்து எப்படி வந்து வீட்டில் வந்து விளக்கேற்ற போகிற. எங்கள் மாமியாலாம் அந்த மாதிரி இல்லை, அவங்கள பார்த்தாலே தெரியும் சாது. ஸோ இன்றைக்கி சொல்லி கொடுத்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்க.
ஸோ அப்பாவை சாவடித்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆசிரமத்தில் எல்லா இடத்துலையும் மாட்டி 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 வந்த மாதிரி இங்கே நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ இந்த 69 பஸ் கொண்டாக்டரு 6 மாதம் 7 மாதம் பின்னால் வரான். அதே மாதிரி தான் சுப்பா ராதிகா பாஸ் பண்ணுதுங்க. ஏன் அவன் பஸ் கொண்டாக்டர் நீ கேவலமாக பார்க்குறியா, அவனுக்கு படிப்பு இல்லையா, ஏன் பஸ் கொண்டாக்டர். அப்புறம் 2 நாள் கழித்து யோசிச்சு 6 மாதம் சென்று சொல்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அமிர்தா வள்ளி ஐயர் சாமி ஆசிரமத்தில் உள்ளது தான். அது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுச்சு. இன்னொன்று வந்து ஒரு ஆள் வந்து வெளியாகணுன்னு ஆசிரமத்தை விட்டு வெளியாகணுன்னு உங்களுக்கு நர்ஸ் வேலை, டீச்சர் வேலை, நாடகம் நடிக்கிறது, பாட்டு படிக்கிறது, மீடியா, ரொம்ப முக்கியம் இந்த லோரி சயோரு லாஜிஸ்டிக்கு இது கிடச்சிச்சினாலே எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று லஞ்சம் வாங்கி தான் வெளியாகிருக்கீங்கன்னு. அப்போ அவ்வளோ நாள் என் பின்னால் வர சுப்பா நாயர் ராதிகா நாயரும் பின்னால் விரட்டி ஃபோர்ஸ் பண்ணுதுங்க. அது எப்படி 2 நாள் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னோன்னே அப்புறம் வந்து சொல்கிறீங்க, அவன் பஸ்ஸில் டிக்கெட் வெட்டுறான் 69 மினி பஸ்ஸில் பூச்சோங்க, அவனை வந்து நீ லவ் பண்ணுறியான்னு. நான் சொன்னேன், இல்லை நம்ம 6 மாதமாக வரான். இந்த சுப்பா ராதிகா தான் ஸ்கூலில் அன்றைக்கி சிவமாக பாஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி பாஸ் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. அவனுக்கு கையில் ஒரு பிள்ளை, வயிற்றில் ஒரு பிள்ளை. அப்புறம் இந்த இம்ப்ளானோட மெயின் நோக்கம் என்ன தெரியுமா, எனக்கு வந்த நியூஸ் வந்து கையில் ஒரு பிள்ளை, வயிற்றில் ஒரு பிள்ளை. ஸோ அவனுக்கு எனக்கு டச் இல்லை. ஏன் வந்து அவனை என் வாழ்க்கையில் விட்டிங்கன்னா நாகமா வழியாக ஏஎம்ஆர் பெருமாளோட மருமக வழியாக அவன் பிள்ளைக்கு வந்து சீக்கு HIV மெத்தில் செத்துடுச்சு, அவன் பையன் செத்துட்டான் அப்படின்னு. ஸோ இந்த HIV வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் HIV சாவடிக்கிறீங்க. ஸோ அதை உடைக்கிறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டு நம்பரை கொடுத்து நான் மறந்து சாப்பிட்ருவேன். அந்த நேரத்தில் வந்து 3-4 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன் கல்யாணம் பண்ணி. நீங்களாக கொண்டு போவீங்க, நீங்களாக கொண்டு போய் விடுவீங்க, நீங்களாக ஃபோன் இல்லைன்னா நம்பர் கொடுப்பீங்க, நீங்களாக 100 பேர் சேர்ந்து ஒரு குழியில் தள்ளிட்டு நீ ஏன் நீ உளுந்தனால தான் உன் தப்புனா எப்படி என் தப்பாகும்? என்ன படித்தவங்க இருக்கீங்க, டாக்டர் இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க, பாலிட்டிக் இருக்கீங்க, நர்ஸ் இருக்கீங்க, எல்லாமே இருக்கீங்க, டீச்சர் இருக்கீங்க, எப்படியே என் தப்பாகும்? ஓகே. 2 என்ன வந்து ஒரு இதுக்கு பாய்க்கணும்னு நினச்சிட்டிங்க. இந்த தமிழ் உங்களுக்காக தெரியாது, என்னத்துக்கு தெரியாது. ஆனால் பாய்ச்சிட்டு வந்து உங்களுக்கு வந்து நீதி நியாயம் வந்து தமிழ் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி செஞ்சீங்களா, இல்லை இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வந்து லஞ்சம் வாங்கிக்குவோம், இதை சம்மந்தப்பட்டவன் இந்த சீக்கிரம் கொடுத்து சாவடிக்குவேன் அந்த மாதிரி நினச்சிங்களா தெரில. உங்களுக்குன்னு பாய்க்கப்பட்டது, உங்கள் சாவுக்குன்னு பாய்க்கப்பட்டது. சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் வீட்லேருந்து தான் டவுன் சிண்ட்ரம் இருக்காங்க. எங்கள் வீட்லேருந்து தான் எங்கள் அம்மா சைட்டில் 12 பேர் பிறந்தவங்க, 2 பேர் வந்து ஆயா கொட்டாயில் விட்டு என்னமோ புல் சாப்பிட்டாங்களாம். அன்றைக்கி வந்து காமிச்சதுன்னா ஆயா கொட்டையில் வந்து ஆள் இல்லை, 50-60 பிள்ளைங்க இருக்குது, 2 பேர் பத்தலை. அப்போ கவர்மெண்ட் வந்து சரியான ஒர்க்கர்ஸ் கொடுக்குறதில்ல அப்படின்னு காமிச்சிங்க. அப்போ 2 பேர் எங்கள் அம்மாவோட தங்கச்சியும் தம்பியும் சின்ன பிள்ளையில் வந்து அங்கே விட்டும்போது என்னமோ புல்லில் மருந்து அடிச்சிருக்காங்க, அதனால அதை சாப்பிட்டு இறந்துட்டாங்க. ஸோ அன்னையிலேருந்து இப்படி காமிச்சவங்க எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்க, சம்மந்தப்பட்டவங்க, படிப்பேறாதவங்க, இன்றைக்கி கொல்லப்பட்டவங்க, மாஃபியா எப்படி சாகுறாங்க, எப்படி நீங்கள் ட்ராப் பண்ணி பெரிய ஆளாக்குறீங்க, எப்படி சுட்டு கொள்கிறீங்க. ஸோ இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஆசிரமத்தில் என் தம்பி வந்து தாய்லாந்து போனால் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமே நடந்துச்சு. நித்யானந்தன், ராஜேஸ்வரி கருப்பையா இவங்களாம் போனாங்க. இன்னும் டேட்டிங்க தங்க பஸ்ஸாவான் தாய்லாந்து ஹோட்டலில். இங்கே நடந்த தப்பு தான். நான் சின்ன பிள்ளைலேருந்து மாட்டியிருக்கேன், ஆனால் இங்கே எனக்கு பெரிய தப்பு நடந்திருக்கு. ஸோ வந்தவொடனே தம்பியை விரட்டிடுச்சிங்க, ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி தம்பியை பிடிச்சிட்டிங்க. ஓகே. அவன் வந்து எல்லாமே வந்து தலைக்கீழால் பொய் பொய்யா பேசிக்கிட்டு இருந்தான். ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கி எங்களை வச்சு தான் அவர் ஏறணுன்னா, எங்கள் அம்மாவை வச்சு அவங்க அக்கா வச்சு தான் அவர் வந்து நல்ல வாழ்க்கைக்கு போகணுன்னா பிரச்சனை இல்லை, கடவுள் இருக்கார். ஸோ ஒரு நல்ல நீதிக்கு பிடிச்ச நீங்கள் இன்றைக்கி எப்படி நீங்களாம் மாட்டணுன்னு இன்றைக்கி நான் வந்து நான் சொல்கிறேன். அன்றைக்கி ஆசிரமத்தில் சின்ன பிள்ளையிலேருந்து மாட்டியிருக்கேன். ஆசிரமத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியல, மாதிரிக்கு எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஆசிரமத்தில் போய் பாய்ஸு ஜூனியர் பாய்ஸ் பாருங்கள், இது ஸ்டாஃப் மீட்டிங்கில், கமிட்டியோட ஸ்டாஃப் மீட்டிங்கில் பிள்ளைங்க கூட, அதாவது மாதிரிக்கு தெரியுமோ தெரியாது, ஆனால் மாதிரி வந்து பாய்ஸ்க்கு நீ போ, ஜூனியர் கேர்ள்ஸ்க்கு போவேணா அப்படின்றீங்க. அப்போ அங்கே ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க, சின்ன பையனை ரேப் பண்ணியிருக்கேன் அப்படி. மாதிரிக்கு தெரியுமா தெரியாததில்ல. அங்கே சொன்னது எப்படி என் வீட்டுக்காருக்கு தெரியும், எப்படி என் வீட்டுக்காருக்கு தெரியும். ஓகே. 2 3 இன்னொன்று இருக்குது. இன்னொன்று காமிக்கிறீங்க, காதல் கல்யாணம் வந்து ஜெயிக்காது, 90% வந்து ஃபெயிலியரில் தான் முடியும், வீட்டில் பார்த்து நிச்சயம் பண்ணி
வீட்டில் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணி ஜாதகம் பார்த்து எல்லாம் சரியாக வந்து பெரியவங்க நிச்சயிக்கப்பட்டு ஒண்டி தான் கடைசி வரைக்கும் நிலைக்குது. அதே என் வீட்டுக்கார குடும்பத்தில் நடந்திருக்கு. சரி 2 எல்லாம் கணக்காக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இவ்வளோ பேர் சாவுக்கு தான் என்னை வந்து வழி நடத்தியிருக்கீங்க. என்னோடய ஜடுவால் ஸ்கெட்யூல் இங்கே போனோம் அங்கே போனோம், இப்படி போவேன் அப்படி போவேன் இப்படி போவேன் இப்படி வருவேன், இதில் வந்து டிவோர்ஸ் ஆகும், இங்கே கல்யாணம் ஆகும், இங்கே வந்து புருஷன் கூட வாழவே கூடாது. உங்களுக்கு என்ன அடிமையா? நான் இல்லை கேட்குறேன், அடிமையா? அப்போ இதை செஞ்சவன் யார்? எவன் இதை சொல்லி கொடுத்துருக்கான்? சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பாவை சாப்பிடுச்சிட்டு எவன் இதை செஞ்சான்? எது வந்து யார் வந்து எங்கள் வீட்டுக்கார குடும்பத்தை வந்து வழி நடத்தினா? யார் வந்து ஓட விட்டா? ஸோ என் வீட்டுக்காருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொன்று வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? சின்ன பிள்ளைகள் அப்படி தான். எங்கள் 2வது அம்மா கூட எங்கள் அப்பா இருக்கும்போது பாத்ரூம் வெளியே ரூமாக பண்ணி உங்களுக்கு தெரியும். ராத்திரி தேடும்போது இருக்க மாட்டார். பார்த்தா 2 பேரும் இன்டிமெண்ட் லேஃபில் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இம்ப்ளான் போட்டு நீங்கள் எழுப்பி விட்ருக்கீங்க, பாத்ரூம் வர வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தான் நான் கிறிஸ்டின் வீட்டில் ஒரு வருஷம் இருக்கும்போது அங்கேயும் அப்படி தான். 2வது அக்கா ஏஞ்சலா யூபர்ட் பேரா, அதாவது என் வீட்டுக்காரு இன்றைக்கி என் பையனை வந்து ஒரு குடும்பமாக வந்து காப்பார்லேருந்து வந்து மாதவன் கமலவணின்னு என் பையனை வந்து 2-3 வாட்டி சாவடிக்க அவங்க பையன் பார்த்தான். தேவன்னு என் பையனுக்கு 1 வயசு, அவனுக்கு 4-5 வயசு. ஸோ அவன் செய்யலை, அவனை வச்சு கொல்ல பார்த்துருக்கீங்க. கேட்டால் தேவர் கூட்டம் எங்கள் கூட்டத்தை அழிக்க பார்க்குது, எப்படி அழிக்க பார்க்குது அப்படின்னு காமிச்சிங்க. ஸோ 3 இவங்க அந்த கமலவேணி பையனை கொல்ல பார்த்தது காப்பாடுலேருந்து வந்தவங்க. எங்கள் கிறிஸ்டியன் வீட்டில் எங்கள் ஏஞ்சலா யூபர்ட் பேரை சின்னக்கான்னு கூப்பிடுவோம், அவங்க வீட்டுக்காரு எல்லாம் JEL காப்பாடுலேருந்து வந்தவங்க. ஓகே, ஸோ லைவ் வீடியோ, ஆமாம் லைவ் வீடியோ ஓடுது. லைவ் வீடியோ நீங்கள் காமிக்கிறீங்க, ஆமாம் மாட்டியிருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை. உங்களுக்கு எல்லாம் வந்து வரவங்கெல்லாம் 1000 பேர் வந்தாலும் 2000 பேர் வந்தாலும் உங்களுக்கு பிள்ளை இல்லை. உங்களுக்கு பிள்ளை வந்து 4 வருஷம் இல்லை. அப்புறம் தங்குனுச்சு, கவர்மெண்ட்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தால் 8 மாதம் வயிற்றுலேயே செத்துருச்சு. கவர்மெண்ட் வந்து சரியில்லை. அப்புறம் பிள்ளை பிறந்து 2 மாதம் 3 மாதம் செத்துருச்சு. இதே தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. அன்றைக்கி வந்து எங்கள் குடும்பத்திலே வந்து டவுன் சிண்ட்ரோம் இருந்தாங்க, எங்கள் அம்மா சைட்டில் இருந்தாங்க, அப்படியெல்லாம் இருந்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எங்கள் 12வது மாமாவுக்கு எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களுக்கு ஒரு 30 வயசு கூட ஆயிடுச்சு. ஆனால் அப்போ தான் எனக்கு வந்து 10-11 வயசு. எப்படி என்ன பார்த்து பிறந்தாங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து காமிக்கிறீங்க. நான் வந்தனால தான் நான் பார்க்குற குடும்பம்லாம் வந்து அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அதாவது ஊனம் பெற்றவங்க. ஸோ எனக்கு சைன் வச்சவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது சைன் வச்சவங்க அவங்க பேராக்காரவங்க தான். அவங்க என்னமோ பிள்ளை வந்து பிறக்க வைக்கும்போது லேட்டாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கச்சுவார தண்ணி குடிச்சிருச்சுன்னு பையனால் ஏன்ச்சே நிற்க முடியாது. ஸோ நீங்கள் வந்தோடனே நானே யோசிச்சேன், என்னடா எங்கே போனாலும் பிள்ளை சச்சாட்டாக பிறக்குது, எங்கே போனாலும் பிள்ளை ஆட்டிசமு இது அது சாச்சாட்டு காலு இப்படியே பிறக்குது. ஏன்னா அன்னைக்கு வந்து நான் நல்லவளாக தெரிஞ்சேன். அதாவது நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் மாட்டியிருக்காங்க, இப்படிலாம் மாட்டியிருக்காங்க. நாய்க்காரங்களும் காமிச்சாங்க, சீனவங்களையும் காமிச்சாங்க, தமிழவங்களையும் காமிச்சாங்க. அது எப்படி ஆசிரமம் விட்டு வந்தோன்னே திடீர்னு தலைக்கீழ மாட்டிட்டேன். நான் வந்தது எல்லாம் கொல்ல வந்திருக்கேன், எல்லாம் சச்சாட்டு பிள்ளைங்களாம் பிறக்குது. அப்புறம் சச்சாட்டு பிள்ளைங்களாம் பிறக்குது. இங்கே ராபரி அங்கே ராபரி பண்ணும்போது நாங்கள் இருப்பேன். எங்கே வந்து மணி சேஞ்சர் போடுறீங்களோ, எங்கே வந்து சுட்டு சத்ரியாக்காடி ஜேபி ஒரு கம்பம் நாய்க்கரை கம்பம் அங்கே சத்ரியாக்காடி சுட்டு பிடிக்கும்போது அங்கே நான் பஸ்ஸில் வேலை முடிஞ்சு வரேன். ஜெயமில் வந்து நான் பார்த்தேன் சுட்டு பிடிச்சதை. அப்புறம் விழா நபீலா கணக்காக திங்கக்கிழமை எனக்கு வந்து 1 மணியோட வேலை முடியும். அன்றைக்கின்னு விழா நபீலா பெரிய கதையாக்கி பெருசாக செஞ்சு நானும் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ செட்டிங் வந்து உங்களோட எங்கெங்கே என்ன நடக்குது, எங்கெங்கே இதெல்லாம் நடக்குது, எங்கெங்கே வந்து போலீஸோட செட்டப் நடக்குது, இதெல்லாம் நிறையா. கூடா கடைக்கு போய் விட சொல்கிறது எனக்கு வந்து சம்மந்தமே இல்லை. போய் விடுங்க அப்படின்னு சொன்னால் என்னத்துக்குன்னு கேட்டால் போய் விடுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அங்கே போய் விட்டு என்னமோ போலீஸ் வந்து ஒப்ராசி போலீஸ் வந்து முதலே நியூஸ் கொடுக்குறனால எல்லா மிஷினையும் ஆக்டிவ் மிஷினை மாற்றிட்டு எல்லாம் ஸ்பாயில் மிஷினை கொண்டு வந்து வச்சுட்டு இன்னொன்று வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் வெளியாக்கிட்டு இந்த போய் விட்றேன்னு அவன் வந்து யாருமே வந்து என்கிட்ட சொல்ல மாட்டான், போய் விடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று அவங்கள போய் விட்டு நான் சம்பாதிக்கல, நான் ஒரு 5 காசு வாங்கலை. போனால் ஆப்ரேஷன் நடக்கும்போது பிடிச்சிட்டு போனாங்கன்னா ஒரு ராத்திரிக்கு 250. அப்போ அங்கேருந்து எடுத்து இந்த கட்டணை கொக்கோ கோலா நிறையா இருக்கும்போது எடுத்து வைக்கும்போது நான் வேணாம் எனக்கு பயம். அதெல்லாம்
வேணாம் வேணான்னு சொன்னதுக்கு போலீஸ் கேஸ், போலீஸுன்றீங்க அதுன்றீங்க, எனக்கு வேணாம் வேணான்னு சொன்னால் அந்த சீனனே வந்து எடுத்து வச்சுட்டு வந்தால் போலீஸ் எல்லாத்தையும் வந்து ஆட்டியை போட்டுருவானுங்க, ஃப்ரீயாகவே வந்து எங்கள் பணத்தை தின்னுவானுங்க. அவங்களுக்கு எங்கள் மேலே தான் கண்ணே, சீனனை பார்த்தாலே போலீஸ் விரட்டுது. இல்லைன்னு இல்லை, நம்பருக்காரங்க சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. எடுத்து அவங்க வேணாம் வேணான்னு சொல்கிறதுக்கு போலீஸ் ஓசியில் சாப்பிட்றதோட நீங்கள் பரவாயில்ல 2 எடுத்துகிட்டு போ அப்படின்னு வச்சுட்டு வேணான்னு சொன்னால் எடுத்து நீங்கள் வைக்கிறீங்க. அப்புறம் பார்த்தா அதுக்கு காசு எடுக்கிறீங்க. அப்புறம் எல்லாம் வெளியே போகிறாங்க தெரிஞ்சவங்க. என் மகள் பிள்ளைங்க வந்து அம்மா என் கூட்டாளி அம்மாவுக்கு பூ கட்டணுமா தீபாவளிக்கு கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள்லாம் வந்து குலத்தியோமன் விமர்சிங்க ஒரு ஆள் வரல, ஆனால் ரிஃபண்ட் இல்லை அதனால் வாங்க வாங்க வாங்கன்னு பாஸ் பண்ணி நான் போகலன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாலும் அங்கேயும் அப்படி தான். எங்கே நான் இருக்கணும், மேலே ஆம்பளைங்க கண்டதை செய்கிறது, என்னென்னமோ செய்கிறது. ஓகே, அங்கே வந்து ஜோன் இருக்குது. நான் கல்வி போனாலும் அங்கே ஜோன் இருக்குது. எங்கே போனாலும் இது தான், ஜோன் இருக்குது, தண்ணி கடை இருக்குது அப்படின்னு காமிக்கிறது. அப்புறம் ஆம்பளைங்கள பக்கம் ஆம்பளைங்க தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, இன்றைக்கி என்ன தான் பிரச்சனை, உங்கள் ஸ்கெட்யூலில் நான் ஓடணுன்னா, உங்கள் பிரச்சனைலாம் நான் பார்க்கணுன்னா போய் பார்க்கும்போது எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு பிஸ்னஸ் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை இருக்குது. நான் பார்க்குறேன் எல்லாத்துக்கும் பிரச்சனை. நீங்கள் பேராகிறவங்களா இருங்க, ஜேபியாக இருங்க, உங்களுக்கும் எனக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. இன்னொன்று இம்ப்ளான் போட்டு நீங்கள் ஓட விட்டால் வந்து உங்கள் மேலே தான் கேஸ் பண்ணணும். யார் சொல்லி வந்து இந்த இம்ப்ளானை போட்டு வச்சுருக்கீங்க? எங்கே போனாலும் கோயிலுக்கு திருவிழா போனால் 2-3 வருஷம் பேரான்னு அந்த பாட்டை போட்டு கொள்கிறாங்க. உங்களுக்கு அன்றைக்கி பிரச்சனை இருந்துச்சு, பிஸ்னஸ் ஏறல, உங்களுக்கு ஏற முடியல, உங்களுக்குலாம் வந்து கூலி வேலை இப்படியே தான் சம்பாதிச்சாலும் ஒன்றுமே இல்லை. ஸோ வரவங்களெலாம் வந்து டெக்கோ கிடைக்கிது, ஜூஸ் கடை கிடைக்கிது, அது சாப்பாடு சமைக்கிற கடை கிடைக்கிது, நிறையா பிஸ்னஸ் நானும் பார்த்தேன். நிறையா துணி கடை, சர்வீஸ் சென்டரு, நடிக்க கிடைக்கிது. ஸோ இதில் ஏதாச்சும் வந்து என்னை வச்சு கஷ்டப்பட்டீங்களா? உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் இருந்துச்சு காமிச்சிங்க. ஸோ இன்றைக்கி எல்லாம் வந்து ஒத்து போய் தான் உங்கள் பிள்ளைய வந்து சச்சட்டாக பிறக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் ஒத்து போய் தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து உங்கள் பிள்ளைங்க சச்சட்டாக பிறந்திருக்கு. நான் வந்தனால இல்லை. ஓகே, உங்களுக்கு தெரியும் இதுதான் நடக்கும்னு என்னை வச்சு வந்து பழிய போட்டிருக்கீங்க. என்னை வச்சு ஏறுனீங்க தவிர யாருமே இறங்கலையே, யாருமே வந்து இறங்க கிடையாது. இன்றைக்கி இறங்க கிடையாது. உங்களுக்கு நானே அடிமை இல்லைன்றேன். என்னையே வந்து நீங்கள் இம்ப்ளான் போட்டு அப்பாவை சாவடித்து ஓட விட்றீங்க. என்னை வச்சு 4 பிள்ளைங்களை பிடிச்சிருக்கீங்க. யார் கொடுத்த உங்களுக்கு பலம்? யார் கொடுத்த உங்களுக்கு பெர்மிஷன்? என்ன கேட்டிங்களா? ஏன் பிள்ளைங்களை பிடிக்கிறதுக்கு என்ன கேட்டிங்களா? நானே வந்து அடுத்த பிள்ளைங்களை மாட்டியிருக்கு. மலாய்க்கார பிள்ளைங்க, சீன பிள்ளைங்க, தமிழ பிள்ளைங்க, எவ்வளோ பிள்ளைங்க, கிறிஸ்டின் பிள்ளைங்க. ஆனால் வரதுங்கெல்லாம் அம்மாவில் அவங்க குடும்பமே பிள்ளைங்க மாதமாகிடுதுங்க. 15 வயசில் ஒத்து போய் தான் மாதமாகிடுதுங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. ப்ரெஷர் ஏறுது. போலீஸ் கேஸில் போட பார்த்தீங்க. எவ்வளோ பிள்ளைங்களை நான் காப்பாற்றிருக்கேன். போலீஸ் கேஸில் போட பார்த்தீங்க. ஆனால் எல்லாமே ஏறி எல்லாத்துக்கும் வேலை கிடச்சி, சிங்கப்பூர வேலை கிடச்சி, எல்லாம் கிறிஸ்டினும் சரி, நாய்க்காரங்களும் சரி, தமிழங்களும் சரி. யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் கஷ்டம்னு வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆபத்து இடம் இல்லை, அப்பங்காரம் குடிச்சிட்டு வந்து பிள்ளைய கை வைக்க பார்க்குறான், ரேப் பண்ண பார்க்குறான். இந்த மாதிரி 5-6 பிள்ளைங்களை நான் வந்து காப்பாற்றி விட்டேன். ஆனால் இன்றைக்கி தான் உண்மை தெரியுது. நீங்கள் வந்து பிறக்க வைக்கிற நேரத்தில் அம்மா அப்பாவை எங்கேயாச்சும் சொல்லாமல் இல்லாமல் ஓட சொல்லிவிட்டு கடைசியாக அந்த இனிப்பு நீர் ஏறிடுது, ரத்த கொதிப்பு ஏறுது, பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, பிள்ளை செத்தாலும் அண்டேஜ் நான் தான் போலீஸ் கேஸுக்கு போகணும். பேபி செத்தாலும் நான் தான் போலீஸ் கேஸுக்கு போகணும். சொல்லாமல் இல்லாமல் ஓடிடுறீங்க. பிள்ளை மேலே அக்கறை இல்லை, பிறக்கிற பேர பிள்ளை மேலே அக்கறை இல்லை. பணம் தான் முக்கியம். உங்களுக்கு பணம் தான் முக்கியம். சரி பரவாயில்ல, எவ்வளோ தாங்கி வந்துட்டேன். இன்றைக்கி எப்படி நான் வந்து நியாயம் கேட்கும்போது உங்களுக்கு தான் பிள்ளைங்க இருக்குது. இன்றைக்கி பிள்ளைங்களே அடிமையாக பிடிச்சி வச்சுருக்காங்க. என்ன மேக்கப் பண்ணி, நாங்களாம் மேக்கப் பழக்கக்கூடாது, சமைக்க கற்றுக்கூடாது, ஒரு கத்திரிங் போனால் விட்டுன்னு ஒரு 4 புறா வெட்ட வைக்கிறது. செய்யாத தப்புக்கு 1 மாதம் அதான் சொன்னால ஓடி போயிட்டேன், பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போயிட்டேன்னு ஒரு பொய்யை சொல்லி 1 மாதம் கிச்சன் டியூட்டியை போட்டு குடும்பம் பண்ணீங்க ஆசிரமத்தில். அப்புறம் எங்கே போனாலும் ஒரு முழுசாக ஒரு ஜாமான் பழகக்கூடாது. ஒரு கெண்டி செய்கிறாங்களா, ஒரு லட்டு செய்கிறாங்களா, ஒரு சமைக்கிறாங்களா, அதை வெட்டி இதை வெட்டி சமைக்கும் போது பார்த்தா அதை போய் செய், இதை போய் செய். அது ஏன்? அது என்ன வச்சு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைலேருந்து 1000 பேர் மேலே இன்றைக்கி ஏறி இருப்பீங்க. அது ஏன் நான் மட்டும் முன்னேறக்கூடாது? கொள்ளை 2.5 கிலோ பூ தான் கொடுக்கும். 2000 செடி என் வீட்டுக்காரர் எல்லாமே சேர்ந்து நட்டுது. 2.5
கிலோ பூ தான் கொடுக்கும் 2 வருஷத்தில் 2000 செடி. அதை எடுத்து நான் தூக்கி விட்டு இப்போ 20 கிலோ வந்தோடனே அடித்து தூக்கி எம்ஐசிட்ட கொடுத்தீங்க. நான் பார்த்தது எம்ஐசி. ஆனால் யார் சொல்லி யார் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது. அது என்ன உழைச்சோன ஒரு தாளை வந்து நோவாமல் நொங்குத்துங்கிறது, அது என்ன பழக்கம்? இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இங்கே வந்து அவங்க காமிக்கிறாங்க, நாங்கள் தான் நீங்களோ இல்லையோ. எல்லா இடத்துலையும் அந்த காலத்துலேருந்து ஜேபிக்கு வந்ததுலேருந்து பூ கட்டுவேன். ஒரு பந்து ஒரு வழின்னு வாங்க 80 காசுன்னு வாங்க அடுத்த கடையில். ஆனால் எனக்கு மட்டும் 50 காசு 10-15 வருஷமாக. ஸோ மிச்ச காசு யாரோ சாப்பிட்றாங்க. நகை என்னோடன்ற நேராக வச்சு கேட்கல, என் கூட உழைச்சவங்களை கேட்கல, எங்கள் அம்மா கூட இருந்தவங்களை கேட்கல. ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு திருடிடுச்சு. சரி, அன்றைக்கி மஜ்லிஸு எங்கே போனாலும் பசாமலாலும் மஜ்லிஸ் இருந்துச்சு. இன்றைக்கி கொண்டு போய் சீன கொப்பரை சீட்டு கொடுத்தீங்க. தப்பிக்க முடியுமா? இல்லை, தப்பிக்க தான் முடியுமா? எவ்வளோ விஷயம் என் வாழ்க்கையில் வந்து திட்டுப்பள்ளி போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல 7 டீப்பு 8 டீப்பு. ஆனால் தைரியம் அவங்களுக்கு சாமியாக தான் இருப்பானுங்க. முதலாளிங்க தெரியாத மாதிரி இருப்பானுங்க. ஒன்றுமே சொல்லிக்க மாட்டானுங்க. ஏன்னா தைரியம்னா திருடண்டே சாவி கொடுத்தா அது அப்படி தான். ஸோ இது என்ன நினச்சிக்கிட்டு இதை செய்கிறீங்க? இன்றைக்கி நாகம்மா சொன்னபடி அந்த 69 பஸ்ஸு கான்ட்ராக்டர் வந்து பிள்ளை HIV பிள்ளை செத்துருச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது என்னால் தான் செத்துச்சான், எனக்கே தெரியாது. 6 மாதம் என் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கான். அது வரைக்கும் அந்த அமிர்த வள்ளி ஐயர் லோரி கிடச்சி சையோர் பிஸ்னஸ்ஸு பூச்சோஜயா மின்னுக்கு அப்பார்ட்மெண்ட்லேயே மின்னுக்கு போடுறாங்க. ஸோ உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய விட வந்திருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஆனால் பிள்ளை இல்லை. கடைசியாக சொல்கிறீங்க என் கூட வந்து தான், அதான் நான் பாப்பா ஓட விட்டீங்க, ட்ராக் கொடுத்தீங்க, தண்ணி கொடுத்தீங்க, அங்கே ஏற்றிட்டு போகிறீங்க, இங்கே ஏற்றிட்டு போகிறீங்க, காடியில் குதிக்கிறதா இருக்குது. நீங்கள் வந்து 1000 பேர்த்து கூட அனுப்பி விடுவீங்க. அதில் ஒரு இடத்துல வந்து தண்ணி போட்டுட்டு ஒன்று தெரியும் ஒன்று தெரியாது நடந்துருச்சுன்னா ஐயோ தப்பு பண்ணிடுச்சு. 2 3 அது எப்படி? நான் கல்யாணம் பண்ணுற முன்னுக்கே அவனுக்கு பிள்ளை இருந்தால் அது எப்படி என்னால் HIV வரும்? இன்றைக்கி அடித்து சொல்கிறீங்க டிக்டாக்ல, ஓ தத்தோ கூட போனீங்களா, தத்தோ மனைவிக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி தத்தோவுக்கு வந்து சீக்குன்றீங்க. எந்த தத்தோ கூட போனேன், எங்கே போனேன், நீங்களாக போஸ்ட் பண்ணி ஏற்றி விட்றீங்க, நீங்களாக வந்து சொல்லிக்கிறீங்க, நீங்களா பிளான் படி உங்கள் பிளான் படி தான் இன்றைக்கி நடக்குது, எல்லாமே நடக்குது. ஒரு நியாயம் தர்மம்னு வரும்போது லஞ்சம் கிடைச்சோன்னே எல்லாம் லஞ்சத்தை எடுத்துக்கிட்டு நானா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. பிள்ளை இல்லை எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சு 10-15 பேர் என்னை சுற்றி ஜேபியில் வந்தவங்க தான், பக்கத்து வீடு கொண்டு என்னை சுற்றி வந்தவங்க. இந்த சந்தோஷா, இந்த செம்மைங்க ரவீந்திரன் சிவன், அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் பிள்ளை இல்லை. ஒரு 10-15 பேர் நான் வந்தோன்னே உங்களுக்கு பிள்ளை கிடச்சிச்சு. பொண்டாட்டியை வந்து பிள்ளை கிடைக்கணுன்னா புருஷனை வந்து தூண்டி விட்டு தொட்டாலும் பரவாயில்ல, நான் தண்ணியில் விட்டீங்க. தண்ணிக்கு வந்தால் மேலே கையை வைக்கிறது, காலை வைக்கிறது, படுத்துருக்கும் போது எல்லாம் கூட்டமாக பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே. அப்புறம் சொல்கிறீங்க அடுத்தவன் புருஷனை நான் மதிக்கிறேன்றீங்க. அது எப்படி? உங்களுக்கு பிள்ளை வேணும், இது வேணும், அது வேணும். பிள்ளை இதுக்கு வந்து உங்கள் புருஷன் வந்து என் மேலே கையை வைக்க சொல்லுவாங்க, வைப்பாங்க. கடைசியாக வந்து என் மேலே பழியை போட்டு பிள்ளை கிடச்சிச்சு தானே. நீங்கள் வந்து புருஷனுக்கு கூட்டியும் கொடுத்துக்கிறீங்க. கடைசியாக வந்து வெளியே வரும்போது விஷயம் அந்த பிள்ளை மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. இத்தனை பேர் வந்து என்னை வச்சு பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை கிடச்சிச்சு. 13 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படித்தவங்க படிக்காதவங்க பிள்ளை கிடச்சிச்சு தானே. என்னை வச்சு தானே கிடச்சிச்சு. அது எப்படி? ஒரு காலகட்டத்தில் வந்து வெளியாகும்போது, உண்மை வெளியாகும்போது, இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து மட்டமாக தெரியிறேன், அடுத்தவங்க புருஷனை சைட் அடிக்கிறேன்னு சொல்கிறது. ஸ்கெட்யூல் படி நீங்கள் போட்ட ஜெடோல் படி நான் ஓடினேன்னா தப்பு என் மேலே இல்லை, உங்கள் மேலே இருக்குது. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் எனக்கு ஃபோனு தெரியாது, என் ஃபோனு பாய்ச்சதில்லை. ஃபோனில் வந்து இல்லாத மெசேஜ் சொந்தக்கார பிள்ளையே வந்து மெசேஜ் அனுப்புறது, ஐ லவ் யூன்னு சொல்கிறது, ஐ வாண்ட் டு ஃபக் வித் யூ மாமான்னு அனுப்புறது, உதட்டோட வாக்கத்தான் பச்சையாகவே பேசுவேன், உதட்டோட வாக்கத்தான்னு சொல்கிறது. ஃபோனை பற்றி நம்மளுக்கு தெரியாது. நம்பர் எடுத்து பார்த்தா என் வீட்டுக்காரோட அத்தை மகளாக இருக்கும், முறை பிள்ளையாக இருக்கும். இப்படிலாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்? என் வீட்டுக்காரரு தப்பாக மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தேன், என் வீட்டுக்காரர் கண்டிச்சிருப்பல உடனே என் வீட்டுக்காரர் சொன்னோன்னா என் வாழ்க்கையை கெடுத்துருச்சு, என்னை பற்றி மட்டமாக பேசுது, நல்ல பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துருச்சுன்னு. அது முன்னுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டு வந்து ஜப்பானுக்கு பாய் ஃப்ரெண்டு வந்து ஏமாத்திரல நல்லா லவ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சோன்னே ஜப்பானுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு சிந்தியனு என் வீட்டுக்காரரு முட்டை கம்பெனியில் வேலை செஞ்ச வேலுன்னு சிந்தியன். என் வீட்டுக்காரர் முன்னிக்கே அதுதான் அது அவங்க பாய் ஃப்ரெண்டு காமிச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க நான் வந்து என் வீட்டுக்காரையும் அவங்களே தப்பாக பேசினேன்னு. ஸோ ஃபோனில் வரும்போது நாங்கள் அப்படி தான் நினைப்போம். இன்றைக்கி வந்து எனக்கு உண்மை தெரியும். ஃபோனில் வந்து யார் வேணாலும் என்ன பண்ணலாம்,
எப்படி வேணாலும் மெசேஜ் அனுப்பலாம். இன்றைக்கி தான் தெரியும், அன்றைக்கி தெரியாத, ஃபோனை பற்றி தெரியாதப்ப என் வீட்டுக்கார் ஃபோனில் அடுத்தவங்க நம்பர் வந்தால் நான் அப்படி தான் நினைப்பேன். அப்புறம் தேவையில்லாமல் ஓடியோ ஃபோனு வந்து ரிசெட் பண்ணியாச்சு. ஒரு ஓடியும் இல்லை. திடீர்னு கூவாங்களை வந்து எல்லப்பான்னு யார் அது ஃபோனில் பேசுனதில் நேருக்கு நேராக பேசுகிறது நேருக்கு நேராக பேசி ரெக்கார்டு வருது எனக்கு. நான் என் மகள்கிட்ட கொடுக்குறேன், என்னது இது பாப்பா அப்படின்னு. ஒரு ரிசெட் பண்ண ஃபோனு நீங்கள் வந்து ஓடியோ அனுப்பி விடுவீங்க. யாருங்க அது? உங்கள் வீட்டில் இருக்க, உங்கள் அப்பா வீட்டில், உங்கள் 2வது அம்மா வீட்டில் அந்த கருப்பா ஒன்று ஐயா கூட, ஐயானா என் வீட்டுக்கு எங்கள் மாமனாரோட 2வது சம்சாரத்தில் சிவலிங்கம், அந்த ஐயா கூட அக்கான்னு கூப்பிட்றானே, யாருடா அது கருப்பா கண்ணங்கரைன்னு நிகுற மாதிரி ஒன்று இருக்க யாருன்னு என் வீட்டுக்காரு சொல்கிறாரு. அது என் சரக்குடா, என் சரக்கு, என் டார்லிங் அப்படின்னு. ஸோ வெளியே உலகம் தெரியாதவங்க எடுத்தோன்னே அதான் நினைப்பாங்க. இன்றைக்கி நீங்களாக ட்ரைப் பண்ணுவீங்க, நீங்களாக பேசுவீங்க, நீங்களாக ரெக்கார்ட் பண்ணுவீங்க, நீங்களாக எல்லாம் செய்வீங்க. அப்புறம் ஐ வாண்ட் டு ஃபக் வித் யூ மா சோனி எரிக்சன் இவர் ஃபோன் பச்சிட்டு இருந்தார், டார்ச் லைட் ஃபோன் பச்சிட்டு இருந்தேன். திடீர்னு மேலேருந்து விழுந்துருச்சு சொல்லிட்டு என்கிட்ட வந்து டார்ச் லைட் ஃபோன் எடுத்துகிட்டு அவர் வந்து இந்த ஃபோனை கொடுத்தாரு. ஸோ ஆசிரம் பிள்ளைங்களாம் வந்து அதில் மெசேஜெலாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ சோனி எரிக்சனில் வந்து எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணும்போது நோக்கியா ஃபோன்லேருந்து அவர் பாய்க்கிற ஃபோன்லேருந்து 200 மெசேஜுக்கு மேலே சோனி எரிக்சன் இப்படி திறக்கிறது. ஐ வாண்ட் டு ஐ லவ் யூ மாமா, ஐ வாண்ட் டு ஃபக் யூ, என்னது ஐ வாண்ட் டு ஃபக் வித் யுவர் மாம். ஸோ கண்டிப்பாக 4 பிள்ளைங்க வச்சுருக்கேன், கேட்டிருப்பேன். நான் வந்து சொந்தமாக போய் குழியில் உழுவல, சொந்தமாக போய் தேடிட்டு போகல, சொந்தமாக அறுப்பு எடுத்துக்கிட்டு போகல, எங்கேயும் போகலன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஸ்கெட்யூல் படி நீங்கள் செஞ்சதுன்னா உங்கள் தப்பு, உங்களோட தப்பு. ஓகே, ஏன் ஸ்கெட்யூல் படி ஓடலை, உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு இது கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் உண்மை தெரியணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி செஞ்சு விட்டீங்க. இன்றைக்கி உண்மை வெளியே வரும்போது அது எப்படி நான் மாட்டிக்கிட்டேன், நான் சரியில்லை, நான் தப்பு, எப்படி புரியல. 2வது அப்போ இதை கேட்டதுக்கு, இந்த மெசேஜ் யாரோடனே என் வீட்டுக்கார்ட்ட கேட்டதுக்கு ரெட்டை பிள்ளைங்க வந்து, ஆனால் அன்றைக்கி வந்து எனக்கு தெரியல அது அவர் சொன்னது உண்மை தானே. நான் வந்து சிங்கப்பூரில் வந்து ஸ்டோர் ரூமில் வந்து சார்ஜர் போட்டிருந்தேன், ஏதோ ஒரு நாய்க்கரை அனுப்பிட்டேன். அப்போ இன்னும் சந்தேகம் கூட வருமா இல்லையா, உதட்டோட ஓக்கத்தா இந்த மாதிரிலாம் பச்சையாக தமிழில் கேட்டுட்டு நாயகனை அனுப்பிட்டான்னு சொன்னான். யாராச்சும் நம்புவாங்களா? அப்போ நான் சொன்னேன், சரி உங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன், சும்மா விளையாட்டுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் அடிக்க சொன்னேன். சூடம் கொடுத்து சத்தியம் பண்ணார். அன்றைக்கி வந்து எனக்கு வந்து என்னத்துக்குடா கல்யாணம் பண்ணி வந்தோய், என்னத்துக்குடா அவங்கவுங்க இங்கே அனுப்புகிறாங்க, அங்கே அனுப்புகிறாங்க, இங்கே அனுப்புகிறாங்க, என்னென்னமோ யாரோ எவ்வளோ ஏமாத்துதுங்க. 10 ஆம்பளைங்க 15 ஆம்பளைங்க இவங்களாம் மாட்ட மாட்டாங்க. நம்ம யாரையும் ஏமாத்தில் மாட்டிக்கிட்டோம், அடிமையாக வச்சு செஞ்சிகிட்டு இருக்கானுங்க. இதே பொய் யாருமே வந்து நேராக வச்சு கேட்க கிடையாது. அவ்வளோ பெரிய குடும்பம், 7 தாய் மாமனுங்க, சின்னம்மா, அம்மா, 2 அம்மா, அப்பா குடும்பம், யாருமே நேராக வச்சு கேட்குறதில்ல. உங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்ததை செஞ்சீங்க. ஸோ இந்த மாதிரி போய் சொல்கிறாரு, சூடம் கொளுத்தி சத்தியம் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரியும் அவரோட ரியாக்ஷன் வந்து சாமி கும்பிட்றவர் சூடம் கொளுத்தி சத்தியம் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ கேவலமானது இல்லை. அந்த மெசேஜ் வந்திருக்கு. ஆமாம், அப்படியே நான் பார்த்தேன்னா நாயகரை அனுப்பிட்டான்னு சொன்னால் ஆமாம் நம்ப மாட்டோம். ஸோ அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. இன்றைக்கி ஜெயில அல்லுன்னு சொல்கிறதா, இல்லை பொக்கவங்களை வேலை செஞ்சேன் அதுன்னு சொல்கிறதா, இன்றைக்கி நானே மாட்டப்படலைன்னு இன்றைக்கி நாங்கள் வாங்கின நகை, நாங்கள் போட்ட காசு, நாங்கள் சேர்த்த காசு, எடுக்கிற சம்பளம் 4 மடங்கு 5 மடங்கு எல்லாத்தையும் தின்றீங்க. யாருன்னு இன்றைக்கி தெரியல, யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. என்னமோ உலகத்தில் நடக்காத தப்பு, உலகத்தில் செய்யாத தப்பு, ஒரு அனாதையை கொண்டு வந்து நீங்களாக ஓட விட்றீங்க, நீங்களாக கூட்டிகிட்டு போகிறீங்க, நீங்களாக காமிக்கிறீங்க, நீங்களாக நம்பர் கொடுக்குறீங்க, நீங்களாக வர வைக்கிறீங்க. வேணான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டீங்க, காசு கொடுத்து கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. புருஷன் இல்லாத போய் புருஷனுக்கு ஃபோன் அடித்தா ஃபோனு இந்த நம்பர் யூ ஹேவ் டை எஸ் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் 10 வாட்டி அடித்தாலும். ஸோ அந்த காலத்தில் வந்து இம்ப்ளான் இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஒரு ஆம்பளை வந்து வீட்டுக்கு வராங்கன்னா நீங்கள் நம்பர் கொடுத்து, ஒரு பொம்பளை தப்பு பண்ணனா வந்ததுலேருந்து அடி வாங்குற, மூக்கில் ரத்தம், மண்டல தேயிலை இங்கே பிச்சுக்கிட்டு ரத்தம் வரும், தனியாக படுக்கிறது, பக்கத்தில் படுக்கக்கூடாது, பொண்டாடி கூட படுக்கக்கூடாது. ஆனால் அத்தை வீட்டுக்கு அவங்க அத்தை பொண்ணை பார்த்துட்டா மட்டும் ஐயோ இதை தான் கல்யாணம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருப்பேன், எனக்கு சொத்து இருந்திருக்கும், காடி இருந்திருக்கும், பணம் இருந்திருக்கும், இது நடுவில் புந்தி என் வாழ்க்கையை கெடுத்துருச்சு அப்படின்றது. ஸோ இவ்வளோ நீங்கள் செய்யலாம், என்னை கொண்டு போய் எவனை வச்சுட்டு போய் தள்ளி விட்டு வரலாம். அனுப்பி விட்டாலும் காசை கொடுத்தாலும் புருஷனுக்கு வந்து ஃபோன் கிடைக்காது. அன்றைக்கி எங்கே போய் பூந்து
பூரா வச்சுருவாங்கன்னு தெரியல. கொழுந்தன் பொம்பளைக்கு ஃபோன் அடித்தா கொழுந்தன் பொம்பளை ஃபோன் எடுத்துகிட்டு கொழுந்தன் பொம்பளை வீட்டுக்கு வரதில்ல, கொழுந்தன் வரான். காசை கொடுத்து கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னால் எவ்வளோ தூரம். எனக்கு வந்து இப்போ தான் ஒரு 3-4 வருஷமாக எனக்கு தெரியுது இம்ப்ளான்ட் இருக்குது பார்க்குறீங்கன்னு. அன்றைக்கி எவ்வளோ தூரம் பிடிக்கும் பாசம் இல்லாத வாழ்க்கையில் போய் தப்பு சொந்தமாக பண்ணுறதுக்கு, இல்லைனா வாங்க வாங்க நான் உங்கள் கூட படுத்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு. அது எப்படி நீங்களே அனுப்பிட்டு, அதாவது என்னால் வந்து பிள்ளை வந்து ஹெச்ஐவியில் செத்துருச்சான். ஸோ எப்படி நியாயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நியாயம் இல்லாத ஒரு இது. அவனுக்கு ஒன்று கிடச்சிடுச்சு சொல்லிட்டு இதுன்றீங்க அதுன்றீங்க. நம்பருக்காரங்களும் இன்றைக்கி எங்கே போனீங்க? ஒன்றுக்கு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு உங்களுக்குள்ளார சண்டையை மூட்டிக்கிட்டு கொலைப்பிடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. யாருன்னு தெரியல. உங்களை கொலைப்பிடி பண்ணி இன்றைக்கி வந்து உங்களுக்குள்ளார சண்டையை மூட்டி தமிழங்க இன்றைக்கி ஒத்துமையாக இல்லை. ஸோ இதை இறங்கணும்னு சொன்னால் இன்றைக்கி தமிழை பிள்ளைங்க மாட்டியிருக்கு, நம்ம பிள்ளைங்க மாட்டியிருக்கு, நம்ம பிள்ளைங்க கொள்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க வெட்டுறாங்க, சண்டை வருது, தேவையில்லாமல் சுட்டு கொள்கிறாங்கன்னா இன்றைக்கி மாஃபியா இறங்கணும். ஆனால் மாஃபியாவுக்கு நம்பருக்கு இது மொதல் அதுதான் செஞ்சு வச்சுருக்காங்க. சண்டையை மூட்டி வச்சு கவர்மெண்ட் படியாக இம்ப்ளான்ட் போட்டு கேட்காம வந்து அப்பாவை சாவடித்து இஷ்டத்துக்கு அவங்க பாய்க்கிறது. இது ஒரு புது மெத்தடு, பிள்ளைங்களை வந்து ஓட விட்டு சம்பாதிக்கிறது. உண்மை வெளியே வரும்போது போய் மாஃபியாட்ட விட்டு நீங்களும் செய்கிறீங்க மாஃபியா. ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. நான் திருப்பியும் வரேன் உங்கள்கிட்ட.